வணக்கம் நண்பர்கள். நாம எல்லாரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்க எவ்வளவோ சாதிச்சிருக்கீங்க. ஆனா உங்ககிட்ட மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? சந்தோஷங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? என்ன எதனாலன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த விஷயத்த நானும் ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணி இதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அத நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லலாம்ன்னு இருக்கேன். மகிழ்ச்சிக்கான ஃபார்முலா என்ன? எப்ப நாம மகிழ்ச்சியா இருப்போம்? என்ன விஷயங்கள் நமக்கு இருந்தா நாம மகிழ்ச்சியா இருப்போம்? அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க லைஃப்ல மகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, என்ன அதற்கான காரணம்? அப்படின்ற விஷயத்த நாம இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துல நாம பார்ப்போம். இந்த ஃபார்முலாவ நான் உங்களுக்கு இப்ப எழுதி காட்டுறேன். இந்த ஃபார்முலாவ நம்ம இப்படி சொல்லலாம். H is equal to O divided by D. ஸோ இது என்ன அப்படின்னா, ஹாப்பினஸ் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கான ஃபார்முலா தான் இது. ஸோ மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க என்ன உங்ககிட்ட இருக்குது, வாட் யூ ஓன், ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன இருக்குது, இருப்பது, டிசையர் ஆசைப்படுவது. நான் ரொம்ப ஹார்ட் வே நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். இதை உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்றேன். ஸோ இப்ப நீங்க உங்களுடைய லைஃப்ல ஹாப்பினஸ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஹாப்பினஸ் அதிக பணம் இருந்தா வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஓன் பணம், மணி, அதிக பணம் இருந்ததுன்னா நீங்க மணி இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அல்லது அதிகமா உங்கள்கிட்ட ஒரு பதவி இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின்னா நீங்க அதனால உங்களுக்கு பணம் வரும்னு நினைக்கிறீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஹையர் பொசிஷன் அல்லது ஒரு பெரிய கார், பிக் கார். ஸோ இதெல்லாம் வச்சிருந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னோட சந்தோஷத்தை நான் எப்படி அளவிட்டேன் அப்படின்னா, நான் படிக்கும்போது எனக்கு இருந்தது 3 ஆசை தான். நான் டாக்டர் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா ஃபேமிலி லைஃபா வாழணும். இவ்வளவுதான். இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. இந்த 40 வயசுல எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கு. நான் நினைச்ச மாதிரியான வாழ்க்கை, நான் நினைச்ச மாதிரியான குடும்பம், நான் நினைச்ச மாதிரியான பொசிஷன். சரிங்களா? சோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா சந்தோஷம் இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இல்ல. சோ டிசையர், இப்ப இந்த டிசையர் அதிகமாக அதிகமாக இது அதிகமாச்சு அப்படின்னா ஹாப்பினஸ் என்ன ஆகும்? உங்ககிட்ட இருக்கிறது அப்படியே இருக்கு. ஆனா ஆசைகள் மட்டும் அதிகமா இருக்கு. அப்ப ஹாப்பினஸ் லெவல் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. நீங்க நிறைய ஆசைப்படுங்க. நீங்க நிறைய அதை பண்றதுக்கான விஷயங்கள பண்ணுங்க. ஆனா நீங்க இருக்கிறதுக்கான மகிழ்ச்சியை நீங்க பெறது இல்ல, மகிழ்ச்சியை அடையிறது இல்ல. அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மணி இருக்கு. இந்த மணி எனக்கு போதாதுன்னு நான் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்ப இருக்கிற பதவி எனக்கு போதாது அப்படின்னு நான் இன்னும் பெரிய பதவிக்கு ஆசைப்படுறேன். நான் இப்ப இருக்கிற கார் பத்தாது, எனக்கு இன்னும் ஒரு லக்ஸுரி கார் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். இங்கதான் நம்மளுடைய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத நீங்க எப்படி சரி பண்ணலாம்? அப்ப ஆசைப்படவே கூடாதா அப்படின்னா கிடையாது.
நீங்க உங்களோட ஹாப்பினஸ் லெவல் அதிகமா இருக்கணும் அப்படின்னா வாட் யூ வாண்ட், நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குதோ அத நீங்க சிறப்பா ஒரு கிராட்டிடியூடோட, ஒரு நன்றி உணர்வோட, கடவுளுக்கு ஒரு நன்றியோட, நான் இவ்வளவு தூரம் சாதிச்சிருக்கேன், இவ்வளவு எனக்கு கிடைச்சிருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்ற ஒரு மனநிலையோட நீங்க இத அணுகுனீங்கன்னா நீங்க எப்பயுமே ஹாப்பியா இருக்க முடியும். இந்த டீயை நீங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, டி அப்படிங்கிறத நீங்க டிசைர், உங்களோட ஆசைகளுக்கு நீங்க உங்களோட டைம், எஃபோர்ட், மணியை ஒதுக்கி அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய உங்களுடைய வேலைகளை நீங்க செய்யணும். அதோட நீங்க உங்க சந்தோஷத்தை இணைக்க கூடாது. எப்பயுமே வாட் யூ ஓனோட உங்க சந்தோஷத்தை இணைக்கணும். வாட் யூ டிசைரோட உங்க சந்தோஷத்தை இணைக்க கூடாது. நீங்க எப்பெல்லாம் வாட் யூ ஓனோட உங்க சந்தோஷத்தை இணைச்சிருக்கீங்களோ அப்ப யூ ஃபீல் ஹாப்பி. ஸோ நீங்களும் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. வாட் யூ ஓன், உங்ககிட்ட இப்ப என்னென்னலாம் இருக்கு, நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசைப்பட்டது உங்களுக்கு இப்ப என்னென்னலாம் இருக்கு, அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். நான் என்னோட சின்ன வயசுல என்ன ஆசைப்பட்டனோ எல்லாமே இப்ப என்கிட்ட இருக்கு. ஆனா நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அதுல இது இல்ல, அது இல்ல, அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்ன்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு தேடல்லையே இருந்தேன். பட் தேடல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். பட் நீங்க இருக்கிறத வச்சு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்களோ அந்த மகிழ்ச்சி தான் உங்க டிசைரை நோக்கி உங்களை கொண்டு போகும். ஸோ இதுதான் ஃபார்முலா. H is equal to what you want and what you desire. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ஃபார்முலாவை உங்க லைஃப்ல அப்ளை பண்றீங்கன்னா மகிழ்ச்சி அது உங்ககிட்டயே இருக்கும். நீங்க அதை தேடி எங்கேயுமே போகிறதில்ல, தேவையில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அல்லது வேற ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் அந்த அந்த டாபிக்ஸை உங்களுக்கு பேசுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை. ஸோ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது போய் சேரட்டும். அடுத்தது, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திருங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு. நன்றி, வணக்கம், நல்பவி.